திவ்யாவோட அம்மாவும் அப்பாவும் அண்ணாவும் வந்துட்டாங்க. அழுறது ஒரு டைப் ஆஃப் எமோஷன்னா இவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ரிசீவ் பண்ணுறாங்க. திவ்யா ஹே அப்படின்ட்டு இது என்னோடய ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா ஓடி வந்து ஹக் பண்ணுறாங்க. அப்புறமா அவங்களோட ஆக்டிவிட்டி பண்ணுறதெல்லாம் ப்ரமோவில் நமக்கு காட்டலை. நேராக அவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நல்லா விளையாடுறமா, எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை, உனக்குன்னு என்ன டாஸ்க்கு கொடுக்குறாங்களோ அதை நீ ஒழுங்காக பண்ணி முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஆல்ரெடி திவ்யா பண்ணிகிட்ருக்கிறது தான். அப்புறம் எங்கள் அம்மா தான் ரொம்ப ஒரு வைஸான ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. கோவப்படு, டென்ஷன் ஆகு, ஆத்திரப்படு, சண்டை போடு, ஆனால் எல்லாத்தையும் ஒரு அளவோடு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஒரு யதார்த்தமான அண்ட் கரெக்ட் அட்வைஸ் திவ்யாவோட கேம் பிளேக்கு. மற்றபடி என்ன கேட்டிங்கனாலும் எதுவுமே வந்து திவ்யாவுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி, எல்லோரும் பார்க்குற ஷோ கொஞ்சம் ஒழுங்காக நடந்துக்கோ, சரியாக பார்த்துக்கோ, ஃபேமிலிஸ் பார்க்குறாங்க, குழந்தைங்க பார்க்குறாங்கன்னா எனி டைப் ஆஃப் அட்வைஸ் வந்து தேவையில்லை திவ்யாவுக்கு. உங்களோட கோவத்தை குறைச்சிக்கணும், ஆத்திரத்தை குறைச்சிக்கணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்வைஸ். ஸோ அதுதான் அவங்க அம்மா சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் லிசனிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருப்பாங்களா இன்னும் நமக்கு தெரியாது. டைரெக்டாக பார்க்கும்போது தெரியும். அவ்வளோ ஹாப்பியாக நிற்கிறாங்க திவ்யா. அழ எடுக்க ஒன்றுமே செய்யலை. அதை ஒருத்தவங்க அழுறதும் தப்பு கிடையாது, ஹாப்பியாக இருக்கிறதும் தப்பு கிடையாது. அது ஒரு ஃபேமிலியோட வைப்ஸ் பொறுத்தது. ஸோ பார்த்துட்டு நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்படா ஃபேமிலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.